மதுரை அருளானந்தர் கல்லூரியில் வையத் தலைமைக்கோள் பயிற்சி. மதுரை மாவட்டம் கருமாத்தூரில் அருளானந்தர் கல்லூரியில் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 4 வரை 7 நாட்கள் 120 மாணவர்களுக்கு நாட்டு நல பணித்திட்ட முகாமை நடத்த முடிவு செய்து, அதில் நவம்பர் 29, 30 சனி ஞாயிறு 2 தினங்கள் நல்லூர் வட்டம் கலாம்ஜோதி மாணவர்களுக்கான வையத் தலைமைக்கோள் பயிற்சியினை அளிக்க கேட்டுக்கொண்டதன் பேரில் நல்லூர் வட்டத்தின் 9 நபர்களை கொண்ட குழு அப்பயிற்சியினை அளித்தது. அதில் 2 நாட்களும் 15 வகை வகுப்புகள் இடம்பெற்றன. முதல் நாள் முழுவதும் இளைஞர் கள பொறுப்பாளர் கீர்த்திகா வழிநடத்தினார். இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், 2ஆம் ஆண்டு கல்லூரி பயிலும் மாணவிதான் நல்லூர் வட்டத்தின் 10 துறைகளை கொண்ட இளைஞர் களத்தின் பொறுப்பாளராக கீர்த்திகா அதே முதல் 2, 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களை வழிநடத்தினார் என்பது. இதில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு, கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன், மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தவிர ஸ்ரீ கணேஷ், பிரணீத் ஆகாஷ், கேசவப்பிரியன், வாசு ஆகிய 4வரும் கூட பல்வேறு வகுப்புகளை பொறுப்பேற்று வழிநடத்தினர். இவர்கள் 4வரும் கூட கல்லூரி மாணவர்களே. ஆனால் இவர்கள் கலாம் ஜோதி மாணவர்கள். மற்ற மாணவர்களை மட்டுமல்ல, பெரியவர்களையும் கூட வழிநடத்தி வருபவர்கள். முதல் நாள் தொடக்க நிகழ்ச்சியாக குழுவாக ஒருங்கிணைக்கும் விளையாட்டு அக்கம் பக்கம் என்ற நிகழ்வு, அடுத்தவர் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளுதல் நடைபெற்றது. முன்னதாக முகாம் பொறுப்பாளர் அபிராமி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். இரண்டாவதாக நல்லூர் வட்டம் பாலு இளைஞர் சக்தியின் அவசியம் பற்றி கலந்துரையாடல் செய்தார். முகாம் நடத்தக்கூடிய நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு முதலாவதாக நம்மளை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ கல்லூரியில படிக்கிறீங்க நீங்கெல்லாம். இந்த கல்லூரிக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய பல ஸ்டேஜ் எடுத்துக்கொண்டா நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பத்தின ஒரு கற்பனை நமக்கு இது போன்ற உரையாடல்கள் பழக்கம் இல்லாத நிலையில் முதல் வகுப்பான கலந்துரையாடலில் சிறப்பாக பேசி பங்களித்த 5 மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். 11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி பற்றி விளக்கி பின் கடைபிடிக்கப்பட்டது. அடுத்த நிகழ்வுகளாக நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி அன்பு நான் யார் என்ற தலைப்பில் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இந்த ஊட்டை காலையில நம்ம இங்க வந்திருப்போம். ஊட்டை இத பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இன்னைக்கு கேம்ப் நடக்குது. மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு 5 குழுக்களாக பிரிந்து பீம் பேக் விளையாட்டு நடைபெற்றது. இது ஒற்றுமை, மன ஒருமைப்பாடு, சுறுசுறுப்பு, மற்றவர்களை அனுசரித்து நடத்தல் போன்ற பண்புகளை உணர்த்துவதுதான் விளையாட்டு. அதனைத் தொடர்ந்து கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் மாணவர்களிடையே நல்ல பண்புகள் மற்றும் ஊடகத்தின் தாக்கம் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். கடத்திட்டாங்க, திருடிட்டாங்க, இந்த மாதிரி நியூஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் படிச்சா ஒரு பயம் வரும்ல. இந்த மாதிரி நியூஸ்லாம் எத்தனை. பிறகு மீண்டும் சுவாரஸ்யமான அந்த நான் யார் என்ற தலைப்பின் 2ஆம் பாகத்தை அன்பு தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் காணொளி ஒளிபரப்பப்பட்டது. இத்துடன் முதல் நாள் நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது. 2வது நாள் தொடக்க நிகழ்வாக காலை 6:30 மணிக்கு மாணவர்களுக்கு யோகா மற்றும் தியான பயிற்சியினை ஸ்ரீதர் வழி நடத்தினார். காலை உணவுக்கு பிறகு 7 குழுவாக பிரிந்து மனதை திற நிகழ்வினை அன்பு, ஸ்ரீதர் பச்சையப்பன், குறிஞ்சிமணி, பிரணீத் ஆகாஷ், வாசு, கேசவப்பிரியன், ஸ்ரீ கணேஷ் ஆகியோர் வழி நடத்தினர். அடுத்ததாக நல்லூர் வட்டம் பாலு இளைஞர்கள் ஆட்டு மந்தைகள் அல்ல, சிங்கங்கள் என்று ஒரு கதை மூலம் விவரித்தார். நல்லூர் வட்டத்தால் உருவாகியுள்ள சிங்கங்களாக அன்பு முதல் கேசவப்பிரியன் வரை 7 நபர்களை பற்றி விரிவாக அறிமுகம் செய்து வைத்தார். அடுத்த நிகழ்வாக அன்பு நமக்கானது என்ற தலைப்பில் வழி நடத்தினார். அடுத்து 5 குழுக்களாக பிரித்து இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரை, 51A அடிப்படை கடமைகள் மற்றும் இந்தியாவின் 3 அடுக்கு அரசாங்கம் பற்றி விளக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் 2 நாள் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியின் பின்னூட்டம். கேம்ஸ்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பால் கேம் வச்சுட்டு சிம்பிளான மெத்தட் தான். பட் ஆனா அந்த கேம் வச்சுட்டு நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கும், இந்த சொசைட்டியை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நம்ம மைக் பிடிச்சி பேச கொஞ்சம் பயமா இருந்துச்சு, இப்ப பழகிடுச்சு.
அந்த ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல கேம்ஸ் இருந்துச்சு, என்னென்ன நிறைய விஷயம் தெரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது செஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்ட்ராக்ட்ல இருந்து எப்படிலாம் கான்சென்ட்ரேட்டா விளாடுறது எல்லாமே சொல்லி கொடுத்து ரொம்ப பிடிச்சிருச்சு. செஷனுமே நல்லா இருந்துச்சு. எப்படி இந்த சமூகத்தை மாத்துறது, எப்படி நம்ம சமுதாயத்துல எப்படி உழைக்கிறது, அதே மாதிரி நான் யாரு இந்த சமூகத்துல, நம்ம எப்படி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த சமூகத்தை மாத்த போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மதான் ஃபர்ஸ்ட் இயர்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கேசவன் அண்ட் ஆகாஷ், வாசுவனா மட்டும் தான் தேர்ட் இயர், பேலன்ஸ் 2 பேருமே ஃபர்ஸ்ட் இயர். நம்ம ஏஜ்ல இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு லீடர்ஷிப்பா இருக்காங்க. அது எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்பதான் நான் பார்த்தப்போ சரி நம்மளும் இன்னும் ரொம்ப எவ்வளவு கீழ் தங்கி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் வர்றப்போ கண்டிப்பா உங்களை மாதிரி நல்லா வரும்னு நினைக்கிறேன். நம்மளுக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கு. மத்தவங்க மாதிரி நம்மளும் இருந்துடாம இன்னுமே நம்மளுக்கு பின்னாடி வர தலைமுறையாவது இங்க இருக்கிற எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷனையும் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் கடைபிடிப்பேன். கலாம் ஜோதி மாணவன் கேசவ பிரியன் வழி நடத்தினார். இறுதியாக நல்லூர் வட்டம் பாலு அவர்களின் நிறைவு உரையில், நல்லூர் வட்டம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயத்திற்காக செயல்பட தலைமை பொறுப்பேற்க யார் தயார் என்று கேட்டபோது 13 மாணவர்கள் முன் வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் கலாம் ஜோதி மாணவர்களாக அறிவிக்கப்பட்டது. NSS ஒருங்கிணைப்பாளர் கல்லூரி பேராசிரியர் அபிராமி அவர்கள், மாணவர்களுக்கு இத்தலைமை பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை. அது நிறைவேறியதில் எனக்கு மகிழ்ச்சியே என்று கூறினார். மாணவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்த பிறகு மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி மகிழ்ச்சியுரையுடன் முகாம் நிறைவு பெற்றது என்று ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார்.